எங்கள் அம்மா வந்து நான் பார்க்க போகிறேனோ இல்லையோ எங்கள் அம்மா வந்து வாரத்தில் 2 ட்ரிப்பாவது என்னை பார்த்துருவாங்க. ஏன்னா என் மேலலாம் அவ்வளோ பாசம். போய் வந்து பார்த்துறாங்க. அப்புறம் எங்கள் குட்டீஸை வச்சுன்னு விளையாட்டு காட்டுறாங்க. அவர் ஸ்கூலு சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் அடங்கவே மாட்டாருங்க. எங்கள் கம்பெனிக்கும் வீட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா வேறு காலேஜுக்கு போயிடுறாங்களா, ரொம்ப அவங்க தாத்தா என்னென்ன பண்ணுறாங்களோ அவர் ஆர்டர் எடுத்து வைக்கிறதும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேலை கொடுத்துன்னு இருக்கார் பாருங்கள். இருந்தாலும் ஆக்டிவிட்டியாக இருக்கார் பாருங்கள், இவ்வளோ ஜாலியாக. நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நம்ம குழந்தைங்கள நம்ம நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் இல்லையா, அதேமாரி ஒரு லைஃப் போயின்னே இருக்குதுங்க. என்னோடய லைஃபு இதாங்க. எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் நாங்கள் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். எங்கள் அக்கா தங்கச்சி மாரி எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து எல்லாமே பாருங்கள். எங்கள் குழந்தைய எப்படிலாம் பார்த்துருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இப்போ இவரை தூங்க வைக்கிறதுங்காட்டியும் அவங்க தாத்தா தூங்கிறாரு, இவர் தூங்க மாட்டுறாரு. உடனே அந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வெயில், ரொம்ப சமாளிக்கவே முடியலைங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் என்னென்ன பண்ணுறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், நான் என்னென்ன அட்டையெல்லாம் கோக்குறேன்னுட்டு பாருங்கள், என் கூட வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆயான்னு சொல்கிறாரு. அது ஒரு ஜாலி தானே. இதையும் நம்ம சில விஷயம்லாம் குழந்தைங்கள்லாம் கற்றுத்தரணும். சில இதெல்லாம் இது நம்ம தனியாக விட்டு இப்போ நம்ம நிறையா குழந்தைங்கன்னா அது கூட விளாடுதுன்னா அது ஒரு டைம் பாஸ்ட்டு. இப்போ அப்படியே தனிமையாக விட முடியாது இல்லையா, நம்மளே வச்சுன்னு விளையாட்டு காட்ட முடியாது. அதனால் நம்ம கூட நம்ம கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க அங்கே இந்தமாரி கும்பலாக இருந்ததுன்னா அது ஒரு ஜாலி டைப் தாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்